தோள் கொடுப்பீங்க எங்க தோழனும் நீங்க, எங்க வாழ்க்கையை வழி நடத்தி வழிகாட்டி நீங்க. பார்த்தீங்களா? அப்போ இது இந்த குடும்பமே கொஞ்சம் கெட்டிக்கார குடும்பம் தான், அதனால் பாராட்டி ஆகணும். ஹாய் அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் மற்றொரு ஆளுமையான அழகிய குரலுக்கு சொந்தக்காரி ஒருவரை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். குருநாகல் மாவட்டம் இப்பாகமுவ கும்பலங்க கிராமத்திலே இந்த மாணவியை நாங்கள் சந்தித்தோம். ஹமீதியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் படிக்கிறீங்கண்ணே. பேர் ரீமா, சரியா? அப்போ நாசிம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊரில். அவங்களோட மகள் தான் இது. 2 பேர் இருக்கிறாங்க, தாத்தாவும் தங்கச்சும். 2 பேருமே ரொம்ப அழகாக பிரமாதமாக பாடுவாங்க. சரி, இவங்க எனக்கிட்டே வந்து சொன்னாங்க, எனக்கும் பாட இயலும், எனக்கும் நீங்கள் சான்ஸ் தரணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் இவங்களை நாங்கள் தேடி வந்தோம். சரி, முதல்ல நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? டீச்சருக்காக கட்டின பாட்டு. யார் கட்டினது? அது வந்து டீச்சர்ஸ் மாரோல் தான் பழகி தந்தாங்க. அவங்க பழகி தந்தாங்க, நீங்கள் பாடுனீங்க. சரி, கேட்டு பார்ப்போம்மா. முதலாவது ஒரு பாடலை பாடுங்க பார்ப்போம். எங்க டீச்சர்ஸ் நீங்க, வாழ்வின் வழிகாட்டி நீங்க, அன்பை காட்டும் போது அம்மா நீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க, வாழ்வின் வழிகாட்டி நீங்க, அறிவை தாரும் போது அப்பா நீங்க. புரியாததை புரிய வைத்து புத்தகம் தாண்டி புதுமை தந்து புது உலகை காட்டும் போது புத்தகமா நீங்க. புரியாததை புரிய வைத்து புத்தகம் தாண்டி புதுமை தந்து புது உலகை காட்டும் போது புத்தகமா நீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க, வாழ்வின் வழிகாட்டி நீங்க, அன்பை காட்டும் போது அம்மா நீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க, வாழ்வின் வழிகாட்டி நீங்க, அறிவை தாரும் போது அப்பா நீங்க. தோள் கொடுப்பீங்க எங்க தோழனும் நீங்க, எங்க வாழ்க்கையை வழி நடத்தி வழிகாட்டி நீங்க. அது டீச்சர்ஸ்மாருக்கு ஒரு சமர்ப்பணமான ஒரு பாடல். அது மாத்திரமில்லை, இந்த பிள்ளையை பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். இவங்க வந்து சாதாரணமாக எங்களோட விஃபெஸ்ட்டுக்காக மாத்திரம் பாடினவங்க கிடையாது, நிறைய மேடைகளில் பாடியிருக்கிறாங்க. இது பேராதனை பல்கலைக்கழகத்தில் முஸ்லீம் மஜ்லிஸால் நடத்தின போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எடுத்தாங்க. அதே போல் அவங்களோட உம்மா சொன்னாங்க, மாகாண மட்டத்தில் 10 பேரில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக என்னென்னா, இவ இசை கலந்து பாடாததால் அந்த போட்டியோட விதிமுறை அப்படி அதில் செலக்ட் ஆகலை. மற்றபடி அதுக்கு தகுதியான ஒரு பிள்ளை தான். சரி, அப்படி இருக்கக்குள்ளே வேறு என்ன பாட்டு பாடலாம்? கொரோனாவுக்கு இந்த கொரோனா காலத்தில் அது எல்லாரும் மறந்துட்டோம். கொரோனாங்கிறது இது இப்போ என்ன வருமா வராதா அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த கட்டத்தில் எங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் திரும்பி போய் பார்ப்போமா? அன்பின் நண்பர்களே, எந்தன் சொந்தங்களே கேளு, கொஞ்சம் கேளு. ஒன்றாய் நாங்கள் சென்றோம், துள்ளி ஓடின் காலம் எங்கே, அது எங்கே? ஏன் இந்த நிலைமை வந்தது, அந்த உலகம் போனது, ஓடியாடி விளையாடி அந்த காலம் போனது. அன்பு தோழர்கள் எங்கே, அன்பு தோழிகள் எங்கே, பாடசாலை சென்ற பின்னர் என்னை மறந்து போனது அன்பின் நண்பர்களே. ஐயோ, என் கதையை கேளு, எந்த சோகம் கதையை கேளு. இப்ப நாளும் என்னத்த சொல்ல, கொரோனாவால் வந்தது தொல்ல. நட்டுக்கொலையும் நிம்மதி இல்லை, ஒரு கொலையும் நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ள அடைஞ்சு கெடைஞ்சு மூச்சியா எங்கிட்டு போக, ஏன் இந்த நிலைமை வந்தது, அந்த உலகம் போனது, ஓடியாடி விளையாடி அந்த காலம் போனது. அன்பு தோழர்கள் எங்கே, அன்பு தோழிகள் எங்கே, பாடசாலை சென்ற பின்னர் என்னை மறந்து போனது அன்பின் நண்பர்களே. உங்களுக்கு தான் நண்பர்களுக்கு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள்லாம் மறந்து போன விஷயத்தை திரும்ப எங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துனாங்க. பட்டி தொட்டி எங்களோட நாட்டில் இல்லை, உலகம் முழுக்க இந்த பாட்டு வந்து ஃபேமஸான ஒரு பாட்டு.
மெனிக்கே மகே ஹிதே பாட்டு. அந்த பாட்டை கொரோனாக்கு ஏற்ற மாதிரி இது யார் மாற்றி தந்தது? இது உம்மா சொல்லி தந்தது. உம்மோட ஓன் லிரிக்ஸ் அப்படியா? கொஞ்சம் பார்த்தீங்களா? அப்போ இது இந்த குடும்பமே கொஞ்சம் கெட்டிக்கார குடும்பம் தான், அதனால் பாராட்டி ஆகணும். இஸ்லாமிய கீதம் தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு ஃபெஸ்ட் வந்திக்கிறேன். தெரிய தலை தானே ஃபெஸ்ட் வந்திருக்கிறேன்னு. ரைட், ஒரு பாட்டை பாடி காட்டுவோமா? கருப்பில் சிவப்பிலோ ஏழ்மை செழிப்பிலோ ஒருவர் மறுவதால் தாழ்ந்திட முடியுமோ? கருப்பில் சிவப்பிலோ ஏழ்மை செழிப்பிலோ ஒருவர் மறுவதால் தாழ்ந்திட முடியுமோ? இதில் என்ன இறையோனின் பொருத்தம், இறையஞ்சி வாழ்வதே சிறப்பம். இதில் நல்ல இளையோனின் பொருத்தம், இறையஞ்சி வாழ்வதே சிறப்பம். எல்லோரும் சமமென்று உரைத்தார்களே, எல்லோரும் சமமென்று உரைத்தார்களே. இன்பராகமாய் இளையம் வாடுதே இறுதி தூதரின் வருகை தேடி. இளமை முதுமையாய் மாறி போனதே காட்சி கண்ணிலே காணவில்லையே. குழந்தை அழுகும் நோக்கம் தாயின் அமுதை நாடியே, கவிப்பாவை பாடும் நோக்கம் நபியின் அழகை காணவே. இன்பராகமாய் இதயம் வாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே. இளமை முதுமையாய் மாறி போனதே காட்சி கண்ணிலே காணவில்லையே. சரி, ஆகவே இப்படி ஒரு திறமையான பிள்ளைய நாங்கள் கட்டாயம் பாராட்டி ஆகணும். உங்களுக்கு இந்த புள்ள பாடினது பிடிச்சிருக்கும். அந்த பிள்ளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவள் எப்படி பாடினா, அவளோட குரல் எப்படி, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நாங்கள் கொண்டு போகலாம், அப்படியான கொமெண்ட்ஸ் எங்களுக்கு தாங்க. அந்த பிள்ளையை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருப்போம். அவருக்கு இன்னொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் இவவை பங்கேற்க வச்சு அதுலேயும் வாய்ப்பை கொடுப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, இந்த பிள்ளை எப்படி பாடுனா, அழகாக பாடினாவா அல்லது அப்படி இப்படியா, அதை நீங்கள் சொல்லணும். சரியா? அப்போ எல்லாருக்கும் நாங்கள் குட் பாய் சொல்லிட்டு போவோமா? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், அப்படி தானே? ஓகே, குட் பாய் சொல்லுங்கள். குட் பை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட்.